வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது பொரிஞ்சதும் 2-3 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். சாதத்துக்கு தேவையான அளவு உப்போட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு சாதம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதான், தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.